ஹீரோயினா பண்ணியிருக்கேன் ஆறாம் அறிவு. என்னோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். என்னை எப்படி நம்பி டேரக்டர் எனக்கு இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டேரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இது வரைக்கும் நான் எந்த மூவிலையும் ஒரு சீன் கூட ரிப்பீட்டடா கண்டிப்பா இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. லிரிக்ஸ் பியூட்டிஃபுல் தமிழ், ரொம்ப பியூர் தமிழ்ல எழுதியிருக்காரு அப்ரோச் சேகர். ஸோ அது பாடும்போது இட் ஃபெல்ட் வெரி பியூர் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். புது புது ஆசை மனது இது போதும் வாழ்வை ரசிக்க, புதிதாய் பிறந்தது போல நெஞ்சத்தில் தோன்றுது எனக்கு. புது புது ஆசை மனது இது போதும் வாழ்வை ரசிக்க. நான் வந்து பை ப்ரொஃபஷன் ஒரு டாக்டர். சின்ன வயசுல இருந்து சினிமா மேல ஒரு தீவிர ஈடுபாடு இருந்துட்டு இருந்தது. அதே நேரத்துல ஃபேமிலி சர்க்கிள்ல நிறைய டாக்டர்ஸ் இருந்ததுனால டாக்டர் ஆகணுன்ற இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆனேன். டாக்டர் ஆனதும் வந்து சினிமாவுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்டா மாடலிங் பண்ண ஆரம்பிச்சேன். மாடலிங் பண்ணும்போது எனக்கு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ப்ராக்டிகலி கிடைச்சது. அதனால எனக்கு ஃபிலிம் மேக்கிங் மேல ஒரு ஈடுபாடு வந்தது. ஸோ அந்த ஈடுபாடை இன்னும் ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபிலிம் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணேன். அப்படி நான் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணும்போது 3 ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணேன். அந்த 3 ஸ்கிரிப்ட்ல ஒன்று தான் இந்த ஆறாம் அறிவு படத்தோட ஸ்கிரிப்ட். இதை வந்து நாம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணதும் இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து இதை மேலும் மெருகேற்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். இந்த ஆறாம் அறிவு படத்தோட பிளாட் என்னன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து பேரண்ட்ஸை எதிர்த்து ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. திடீர்னு எதிர்பாராத திருப்பமா வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு டெத் நடக்குது. அந்த டெத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு. அவங்க எல்லாருக்கிட்டையும் மூர்க்கத்தனமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஆட்டி படைக்கிற சக்தி என்னன்னு ஹீரோ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து நிறைய மன நிம்மதி இழப்புலாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க மீண்டும் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையில மீண்டும் வராங்களான்றது தான் படத்தோட பிளாட். ஜனவரி 2015ல என்கிட்ட இருந்தது இந்த படத்தோட ஸ்கிரிப்டும் என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டும் நம்பிக்கையும் மட்டும்தான். இன்னைக்கு ஜனவரி 2016ல நம்ம ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட டீம்மேட்ஸோட சப்போர்ட். ஸோ என்னோட கோஸ்டார்ஸ் சஹானா, சுரேகா, ஆசி சுந்தர், வினோத், விமல், தீபன், வாலித்யா மற்றும் பலர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டெக்னிக்கல் சைடில் வந்து டிஓபி வந்து ரைட் ஃப்ரம் தி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வந்து டிஓபி கார்த்திகேயன் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருந்தாரு. அண்ட் ஈவன் இப்போ டிஏ ஸ்டேஜ்லேயும் வந்து சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். மேலும் இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அசோசியேட் அசிஸ்டன்ஸ், ப்ரொடக்ஷன், பிஆர்ஓ சார், மிஸ்டர் வெங்கட் சார், மேனேஜர் சேது, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த விழாவோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை தான். என்னோட மியூசிக் கம்போசர் ஷாம் அல்ராஜ், லிரிசிஸ்ட் அப்ரோச் சேகர், சிங்கர்ஸ் மிஸ்டர் திப்பு, மிஸ்டர் மரங்கானா விஜய், அதுக்கப்புறம் அகிலா, ரிஸ்வான், பிரின்ஸ், சாய், இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒர்க்குக்கு என்னோட நன்றிகள். நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல வந்து அந்த ஆறாம் அறிவு மியூசிக் ஆல்பம்ல மொத்தம் 10 ட்ராக்ஸ் இருக்கு. இந்த 10 ட்ராக்ஸ்ல வந்து எல்லாமே வந்து விஷுவலா, மியூசிக்கலா, லிரிக்கலா நல்லா வந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மிஸ்டர் திப்பு சூப்பர் ஸ்டாருக்குலாம் வாய்ஸ் கொடுத்த மிஸ்டர் திப்பு வந்து என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தது நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அது இல்லாம இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம்டா வந்து தங்கமாரி பேம் மரணகான விஜய் வந்து ஒரு காஸ்ட்லிகான ஃபியூஷன் சாங்ல ஒரு போர்ஷன் பாடி கொடுத்துருக்காரு. அதே பாட்டிலேயே வந்து அவுட்லா பேண்ட் மலேசியா அங்கிருந்து வந்து ஒரு ராப் போர்ஷன் பாடி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகள். ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து முக்கியமான ஒரு மூல காரணம் வந்து கண்டென்ட்னு சொன்னா, முக்கியமான காரணம் அந்த படத்தோட பப்ளிசிட்டி. அப்படி அந்த பப்ளிசிட்டியை கொடுக்கறது மீடியா நண்பர்களான நீங்க தான். இங்க மீடியா நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க வருகைக்கு என்னோட சார்பாகவும் என்னோட டீம் சார்பாகவும் மிக்க நன்றி. இந்த படத்தோட டைரக்டரா நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கு.
நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மூவியை. டாக்டர்னு சொல்றாங்களே, நீங்க உண்மையா எம்பிபிஎஸ் தான் அவர் சொன்னார். ஆமா எம்பிபிஎஸ் சொன்னார். சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பிகாம் படிச்சுட்டு 65ஆம் ஆண்டு சினிமாவில் நுழையும் போது பிகாம் படிச்சுட்டு ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டியா நினைச்சாங்க. ஆனா இப்போ படிச்சவங்க நிறைய பேர் வராங்க இண்டஸ்ட்ரிக்கு. அது நல்லது. அதை விட மிக முக்கியமான விஷயம் அவர் வரிசையா சொல்லிட்டு போனார். கண்டென்ட் முக்கியம்னார். கண்டென்ட் முக்கியம். கண்டென்ட் இல்லாம ஒண்ணும் இல்லை. 250வது படத்தை எழுத போற நான் சொல்றேன், கண்டென்ட் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆனா அந்த கண்டென்ட் முக்கியம்ங்கிறத அதை செயல்படுத்துகின்ற முறை இருக்கு பாருங்க, அதுல கூட தெளிவு இருந்தது. முதல்ல நான் ஸ்கிரிப்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் இப்படி பண்ணேன், 2 வருஷம் ஸ்கிரிப்ட் மேல உட்கார்ந்தேன், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணேன், கேமராமேனை செலக்ட் பண்ணேன், இது பண்ணேன். கரெக்டா ஒரு ப்ரொடக்ஷனை எப்படி டிசைன் பண்ணணுமோ, எப்படி திட்டமிட்டு செய்யணுமோ அப்படி திட்டமிட்டு இந்த படம் செய்யப்பட்டது. படத்தோட வெற்றியோ தோல்வியோ நம்ம கையில இல்ல, அது யார் கையிலும் கிடையாது. ரஜினிகாந்த் சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, எம்ஜிஆர் சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, பியு சின்னப்பா சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, எல்லாருக்கும் அதிகமான சக்சஸ்களும் இருந்திருக்கு. ஆனால் வெற்றி தோல்வி நம்ம கையில இல்லை, உழைப்பு தான் நம்ம கையில இருக்கு. அந்த உழைப்பை டாக்டர் ஒழுங்கா செய்திருக்காருன்னு சொல்றதுல நான் சத்தியமா சந்தோஷப்படுறேன். அதுக்கு நீங்க ஒரு கைதட்டு கொடுத்து அவரை வாழ்க்கை. கலைப்புலி சேகரன் அவர்கள் எதுக்காக வருத்தப்பட்டாங்கிறத நீங்க ஆழமா உள்ள நோண்டி போய் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். சங்கங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு செயலாற்றினால் ஓரளவுக்கு தோல்வியை தவிர்க்கலாம் என்று தான் அவர் சொன்னார். இனி வெற்றி தோல்வியை அவங்கிட்ட விடுவோம், அவர் முடிவு பண்ணிக்கட்டும். ஆனால் நீங்க செய்திருக்கிற முறை சரி, எடுத்திருக்கிற கண்டென்ட் சரியா தப்பான்னு மக்கள் சொல்லட்டும். ஆனா கண்டென்ட் எடுத்திருக்கீங்க, அது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் என்று வருது. பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ்னா அதுக்கு திரைக்கதை எழுதும்போது அதை பண்ணும்போது அதுக்கான ஒரு ஆற்றல் இருக்கணும். அவர் சொன்ன நாட்டை பாத்தீங்கன்னா அதை ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கதாநாயகி அப்படி ஆயிட்டாங்க, ஏன் அப்படி ஆயிட்டாங்கிறது தெரியாம அவங்களுடைய வாழ்க்கை நடக்குது. அதுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது ஒரு கதாசிரியனா என்னால யூகிக்க முடிஞ்சது. எழுத்தாளர்களாக, ஊடகத்து நண்பர்களாக உங்களாலும் அதை யூகிக்க முடியும். அதை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை கரெக்டா எடுத்திருக்காரு. இதைத்தான் தயாரிப்புக்கு வர்றவங்க செய்யணும். முதல்ல டேக் தி கண்டென்ட் ஃபார்ம். அது எப்படிப்பட்டது, அது தேவையானதா? இன்னைக்கு இருக்கிற சில காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேத்து ஒரு ஹீரோ, அவருக்கு நாங்க கதை சொல்ல போனோம், பேர் சொல்ல விரும்பல, நான் போகல, என்னுடைய டைரக்டர் கதை சொல்றதுக்காக போனார். கதையை கேட்டுட்டு நான் 3வது படமா இருந்தா இதை நடிச்சிருப்பேன், இப்ப நான் 28வது படம் நடிக்கிறேன், அதனால இது நாம இதை விட்டுட்டு ஒரு காமெடி எடுப்போமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அவர் மேல ஒரு தப்பு இல்லை. இன்னைக்கு காலகட்டத்துல காமெடிகள் நல்லா ஓடுறதுனால ஓடுற படத்துல நாமளும் இருந்து ஓடலாமேன்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அது தப்பு இல்லை, அவரோட ஆசை. ஆனா 28வது படம்ங்கிறது அச்சீவ்மெண்ட் இல்லை ஐயா. 250வது படம் எழுதுற நான் சொல்றேன், நீங்க போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கு. அதை டிசைட் பண்ண வேண்டியது மக்கள், நீங்க இல்ல. சோ டிசைட் பண்ற இடத்துல இருக்கிறவங்க மிக 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 திறமைசாலியா இருக்கணும், அது சரியா இருக்கணும். இருந்தாதான், உதாரணமா ஒண்ணு சொல்றேன், நான் எப்போ சின்ன வயசுல நினைச்ச ஒரு வசனம் எப்படின்னா, நீ யாரோட பாதையில போக விரும்புறேன்னு கேட்ட போது இன்னொரு முக்கியமான கேரக்டர் சொல்லணும். நான் யாரோட பாதையிலும் போக விரும்பல, நாம் போற இடமெல்லாம் பாதையா மாறணும் அப்படின்னு சொல்லும். இந்த வசனத்தை யாருக்கு வைக்கலான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எம்ஜிஆருக்கு எழுதலாமான்னு நான் நினைச்சது உண்டு. ஏன்னா புதிய பூமி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், என் வழி தனி வழி அப்படின்னு எம்ஜிஆர் அதுல பேசியிருக்காரு. அந்த வசனம் நான் எழுதின புதிய பூமியில. மனிதன் படத்துல நான் சொல்வதைத்தான் செய்வேன், செய்யறதைத்தான் சொல்வேன்னு மனிதன் படத்துல எழுதியிருக்கேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன வசனம் யாருக்கு வைக்கலாம்ன போது எம்ஜிஆருக்கு வைக்கலாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பாயிடும். நான் யாரோட பாதையிலும் போக விரும்பல, நாம் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். எம்ஜிஆர் எப்படி சொல்ல முடியும்? அண்ணாவின் வழியில் போனவர் அவர், அண்ணாவினுடைய வழியில போனவர் அவர். அதனால அவருக்கு அதை எழுத முடியாது. நாம் போற இடமெல்லாம் பாதையா மாறணும் அப்படின்னு தனிக்காட்டு ராஜாவில ரஜினிக்கு வச்ச இந்த வசனத்தை. ஏன்னா அவர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி வரல, இவரின் தலைவர் என்று சொல்லல,
இந்த வழியில தான் நான் போறேன்னு சொல்லல. அதனால தனிக்காட்டு ராஜாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் யாரோட பாதையிலும் போகல, நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். நான் யாரோட நிழல்லையும் இழப்பாதை சோம்பேறியாக விரும்பல, என் நிழல்ல சோம்பேறிகள் உருவாவத நான் விரும்பல அப்படின்னு எழுதியிருந்தேன் தனிக்காட்டு ராஜா. எதுக்காக இதை சொல்றேன்னா, எழுதுறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், சிந்திச்ச பின்னாடி யார் பேசுறாங்கிறத செயல்படுத்தணும். இதையெல்லாம் சரியா செய்யலைன்னா மக்கள் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம படம் எடுக்க செல்லும் தயாரிப்பாளர் அதுக்கு முன்னாடி திரை வணிகத்தை பத்தி நம்மளாம் தெரிஞ்சுக்கிறோம். வணிகம் என்றால் என்ன, திரைப்பட வணிகம் என்பது என்ன, எப்படி இருக்கிறது, அது எங்கே செல்கிறது, வெற்றி தோல்விகளை தோல்விகளை தவிர்த்து வெற்றிகளை எப்படி நம்ம கண்டுபிடியாது. டாக்டர் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சார். ஏன்னா எல்லாரும் கைகளையும் பிடித்து அவர் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கூடியவர், அதனால அவர் கண்டுபிடிச்சதான் நினைக்கிறேன். ஆனா இந்த விஜயமுரளி சொல்ற மாதிரி விஜயமுரளிங்க சில நாள் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் எப்படின்னா பிஆர்ஓ சங்க தலைவர் அப்படியே சாப்பிட்டா போவாரு. நாங்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி போவோம். அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும். முன்னாடி பெப்சி, அவர் பெப்சிக்கு தலைவராகும். அவர் அவங்களுக்காகத்தான் இருக்கணும், அப்படித்தான் வாழணும் அவரு. நாங்க தயாரிப்பாளர்ல நாங்க ஏற்று அவர் கூட சண்டை போடுகிறோம், இப்பயே சண்டை போட்டுட்டு இருப்போம். உரிமைகள் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொழிலாளர்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொடுக்கணும். அது எப்படி வரமுறைங்கிறது பேசுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, திட்டங்கள்லாம் இருக்குது, அது வேற சமாச்சாரம். ஆனா முரளி எப்படின்னா அவரு மக்கள் தொடர்பாளர்ல அவருடைய அவரு சாதவா சொல்லுவாரு, கேட்டா கேளு கேட்காட்டி போ அப்படிங்குவாரு. நான் கொஞ்சம் போர்ஸா சொல்லக்கூடிய சொல்றதை எடுத்து பேசுவேன். ஏன்னா இன்றைய காலகட்டங்களிலே அதாவது ஆறு என்பது இரு கடைகளுக்கு செல்லும்போது நமக்கு உதவி அளிக்கும், உயரமுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கரைகள் இல்லாவிடில் ஒரு ஆறு சென்றால் அது காட்டாது. ஒரு செம்பரமாக்க ஏறி உடனே என்ன நினைச்சு அமர்ந்து நமக்கு அது மாதிரிதான் நமக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு கரைகளில் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த காலம் கரை இருந்தது. எம்ஜிஆர் படம் சிட்டியில 3 தியேட்டர் ரிலீஸ் ஆகும், சிவாஜி படம் 3 தியேட்டர் ரிலீஸ் ஆகும், ஜெய்சங்கர் படம் 2 ரிலீஸ் ஆகும். இது ஃபுல்லாவும் அது ஃபுல்லாவும் அது ஃபுல்லாவும். இப்ப அப்படி கிடையாது. எல்லா தியேட்டரும் ஒரே படத்தை கொண்டு அடிச்சிடுறது. பக்கத்துல 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 போட்டு ஒரே நாள் தான் கலெக்ஷனை பார்க்கற, 2வது நாள் ஒண்ணு இருக்குமா, ஐயோ போச்சு கீச்சு அப்படின்னு கடையில பார்த்தா சம்பளம் மட்டும் ஏகப்பட்ட சம்பளம். 10 கோடி 15 கோடி தெரியும். உங்களுக்கு தெரியாது, சில சம்பளம் உங்களுக்கு தெரியாது. துறையிலே சில பதவிகள் இருப்பது எங்களுக்கு தெரியும். எந்த படம் எவ்வளவு டெபிசிட் ஆச்சு, யாராவது எங்களுக்கு கையெழுத்து போட்டா எத்தனை கோடி வாங்கினது இங்க நிறைய பேருக்கு தெரியும். எங்க படம் மீடியேட்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர் தெரியும், அண்ணனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும். ஆக முறைகள் இல்லாத ஒரு வழியிலே நம்ம தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தவிர்த்து நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்னா, முதல்ல நீங்க ஒரு சங்கத்துக்கு போகணும். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார் இந்த படத்தை நான் இப்படி எடுக்க போறேன், இது என்ன ஆகும், என்ன செலவு, என்ன நேரம். நான் தவறா சொல்ல விரும்பல, ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில இயக்குநர்கள் சிலர் கூட்டு வந்து சார் 1 கோடி போட்டீங்கன்னா 10 கோடி கிடைக்கும் சொல்லி கூட்டு வந்தாங்க. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் படம் இனிமேல் எடுக்க போறதாலும் சரி, போய் ஒரு சங்கத்தை அணி கேட்டுங்க, என்ன நடக்கும், என்ன வியாபாரம் இருக்கும், எப்படி இப்படி கேட்டுனா தான் உங்களுக்கு நலன் பயக்கும். இல்லாட்டி சும்மா கை தட்டிட்டு போயிடுவாங்க. நாங்க இன்னைக்கு கலைஞ்சிருவோம், நாங்கள் சேர்ந்து கை தட்டுவோம். ஆனால் நீங்கள் தனிமையிலிருந்து போராட வேண்டியிருக்கும். அந்த போராட்டத்தை முன்னாடி எடுத்து சென்று ஒரு சங்கத்தில் கேட்டுக்கிட்டால் அவர்கள் உங்களுக்கு வடிவமைத்து கொடுப்பார்கள். அவங்க யாரும் ஒன்றும் செய்ய போறதில்லை, வடிவமைத்து கொடுப்பார்கள். அது இல்லாம இன்னைக்கெல்லாம் வரிகள் அடைத்து கிடக்கின்றன. தயாரிப்பாளர்களுக்கான வரிகள் புற மூடி கிடக்குது, முட்புதர்கள் வண்டி கிடக்கின்றன. ஒரு கியூப் இருக்குதுன்னா தெரியும், கியூப்னு உங்களுக்கு எல்லாம் படம் எடுத்தவங்க இருப்பீங்க. கியூப் இருக்குது, இஎஃப் இருக்குது. அது எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அது ஏன் நம்மளால முடியல? ஒரு அணியாக நாம் திரளவில்லை. ஒரு அணியாக நம்ம திரண்டு கேட்டால் கவர்மெண்டே நடக்கும், அரசாங்கத்தை நம்ம கேட்கலாம். ஆனா ஒரு அணியில திரடணும், ஒரு குரலா எல்லாமே சேரணும். ஆனா அது சேரக்கூடிய வாய்ப்புகள் விண்ணி பிணைஞ்சு போய்கிட்டே இருக்குது. பெரிய படம் எடுத்தவங்க அவங்க ஒரு சைட்ல போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்படி கூட அவங்களும் கடைசியில் என்னத்தை சந்திக்கிறாங்க. 4 பெரிய படம் தான் ரிலீஸ் ஆச்சு. கடந்த வாரம் பொங்கலுக்கு 4 பெரிய படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதான் சொன்னீங்க யார் கூட எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அது என்ன மீட்டெடுக்க போகிறது அது எங்களுக்கு தெரியும். ஒரு படம் தப்பிச்சா தப்பிக்கும்,
அதே ஒன்னப்படி என்னப்படி தான் இருக்கு. நான் பேரிட்டு சொல்ல விரும்பவில்லை. மற்றவர்களெல்லாம் பயங்கரமான ஆசை வரும். ஆக இப்படி இருக்கின்ற சூழ்நிலை காரணத்தினால் உங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற பாதையில கேட்ட முள்ளும் இருக்கு, கல்லும் இருக்கு. அதெல்லாம் கடந்து அதெல்லாம் விளக்கி இந்த 6ஆம் அறிவு பெரும் வெற்றி பெற வாழ்த்தி விளைவுகிறேன். நன்றி, வணக்கம்.